இங்கு காங்கிரஸ் உறுப்பினர் மாண்புமிகு சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றுகிற போது சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி உயர்வை பற்றி இங்கே ஒரு பேசியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல பேர் என்னிடத்தில் இதை எடுத்தும் சொல்லியிருக்கிறார்கள். மனுக்கள் மூலமாக என்னிடத்திலும் கடிதம் தந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்த வரைக்கும் நமது நாட்டில் தான் அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு தொகுதிக்கு ஆண்டுதோறும் 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்கள் நல பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி மேற்கொள்ளப்படும் பணிகள் மீது விதிக்கப்படும் 18% வரி தொகையும் இந்த நிதியிலிருந்தே கட்டப்படுவதால் தொகுதி நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் பாதிக்கப்படுவதாக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இது குறித்து ஆய்ந்து வரி செலுத்துவதால் தொகுதி மேம்பாட்டு பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.